புதிய உலகத்தின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, கொடைக்கானல்ல இருந்து அப்படியே பழனி போற பாதையில மேல் பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். அங்கே வந்து நம்ம காஃபி தோட்டத்துல இருக்கோம். அதே காஃபி செடி பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். பக்கத்துல அக்கா சித்ரா இருக்காங்க. அவங்கதான் இன்னைக்கு நமக்கு இந்த காஃபியை பத்தின விளக்கத்தை கொடுக்க போறாங்க. அக்கா வணக்கம். உங்க பேரு நீங்க ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். என் பேர் சித்ரா. இங்க காஃபியை பத்தி கேட்க வந்திருக்காங்க. அதை பத்தி சொல்ல போறேன் வாங்க. இந்த காப்பி வந்து இப்ப பிஞ்சிக்காயா இருக்கும். இப்ப இதை எடுக்க முடியாது. அதனால இது 4 மாசம் ஆகுது. டிசம்பர் மாசத்து இந்த பழம் பழுக்கும். அப்பத்தே இதை எடுக்கணும். அப்ப எடுத்து அதை நம்ம பழமாயாது ரொம்ப இந்த காயில எடுத்தோம்னா அது வேஸ்டா போயிடுது. நம்ம சிகப்பு கலர்ல பழம் வரும். அந்த பழத்தை எடுத்து இந்த மிஷின்ல அரைக்கணும். காஃபி வந்து இப்ப காயா இருக்கு. இது வந்து 4 மாசம் ஆகுமா பழுக்குது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதத்திலையும் பழுக்க பழுக்க அந்த பழங்களை சேகரித்து அதுக்கப்புறமா அதை வந்து மொத்தமா வந்து ஒரு மிஷின்ல போடுறாங்க. அந்த மிஷின் வந்து அந்த பக்கமா இருக்கு. அதுல வந்து அந்த தோல் தனியாவும் விதைகள் தனியாவும் வந்துடும். 2 நாளைக்கு பிறகு அதை சுத்தமா கழுவிட்டு திருப்பி அதை வந்து காய போட்டு அதுக்கப்புறம் தான் அதை அரவைக்கு மிஷின்ல கொடுக்குறாங்க. வீட்லயே காஃபி பண்றது எப்படின்னு அக்கா சொல்லுவாங்க. இதுதான் ஒரு நிமிஷம். காஃபிய தனியா பழத்தை தனியாவும் விதையை தனியாவும் பிரிக்கக்கூடிய அந்த மிஷின். சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. இதுல கலர் வந்துரும். பொட்டு பூரா பின்னாடி போகும். அதாவது விதைகள் பின்னாடி வந்துரும், விதை முன்னாடி வந்துரும், அந்த தோல் பின்னாடி வந்துரும். இது வந்து கையிலேயே தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின். அம்மா உங்க பேர் என்ன சொல்லுங்க? நாகம்மாள். சரி, காஃபி பற்றி அரிய தகவல்களோடு இன்னைக்கு மேல் பள்ளத்துல இருக்கோம். அடுத்து திருப்பி காஃபியை எப்படி வறுக்க போறாங்கன்றத பார்க்க போறோம். காஃபியோட நாத்து வந்து அது மாதிரி குட்டியா இருக்கும். இதான் குட்டி நாத்து. அது விதை அதுவா விழுந்து தானவே வளர்ந்துட்டு. மலை காஃபி செடி இதோட உயரம் வந்து இவ்வளவுதான் இருக்கும். இது மர வகைகள் எல்லாம் கூட வர்றதா சொல்றாங்க. அது வந்து அரேபிய நாட்டு விதைகள் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டு விதை வந்து இப்படிதான் இருக்குமா. தளர 2வது உலக்கையில ஒருல இடிச்சு அப்புறம் பொடியாக்கணும். அந்த ரோதையில வறுக்கணும். சரி, ரோதையில எப்படி வறுப்பீங்க சொல்லுங்க. போட்டு இப்படி லாக் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டு அப்படியே சுத்திட்டே இருந்தோம்னா அப்படியே வெந்தோம்னா எடுத்து கீழே கொட்டணும். கீழே கொட்டிட்டோம்னா இடிக்கணும். வேலை இந்த மாதிரி காஃபி பொடி ஆயிடும். இந்த மாதிரி காஃபி பொடி உடனே தயார் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி காப்பி வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் குடிச்சுக்கலாம். புது காப்பி ஆட்டம் குடிச்சுக்கலாம், வர காப்பி வேணாலும் குடிச்சுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்கோ அப்படி வேணா நம்ம குடிச்சுக்கலாம். சக்கரை காப்பியும் குடிச்சுக்கலாம், கரட்டி வச்சும் குடிச்சுக்கலாம். இந்த காஃபியோட கலர் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த மிஷின்ல வந்து டீ போட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரி அப்படி சுத்தி விட்டு வறுக்கிறாங்க. வறுத்து அதுக்கப்புறமா அது மிஷின்ல கொடுத்து இந்த பவுடர் பண்ணிடுறாங்க. அப்படி கம கம கமன்னு இருக்கு காஃபி பொடி. அசல் தோட்டத்து காஃபி பொடி இருக்கு. சல்லடை இருக்கு, நாங்க ஜலிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. நாங்க கைவசம். தகவல்களை நம்மோடு இன்று பகிர்ந்த அக்கா சித்ரா, அம்மா நாகம்மாளோடு விடைபெறுகிறேன். நன்றி.